வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். வரம் டிவியில் வருகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு அஷ்டமாதிபதியின் செயல்கள், இதைத்தான் செய்வார் அப்படின்னு ஒரு பதிவு. ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே யூடியூப் வந்ததுனால நிறைய தெரியும் விஷயங்கள், ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும். 12 கட்டங்கள் இருக்கும். இதுல 8ஆம் இடம் தான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரி வாழ்வியில நன்மை தீமைகளை செய்துன்னு பார்க்க போறோம். அவர் அஷ்டமாதிபதினு நம்ம சொல்றோம். 8ஆம் வீட்டுல நின்ற கிரகம் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும். 8க்குடைய வர அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். இப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா அஷ்டமாதிபதியோட நோக்கம்தான். இப்ப உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் அஷ்டமாதிபதி ஒருத்தரை. மேச லக்னத்துக்கு செவ்வாய், அவரே 8க்குடையவர். துலா லக்னத்துக்கு சுக்கிரன், அவரே 8க்குடையவர். அப்ப இவர் அஷ்டமாதிபதி. மற்ற லக்னத்துக்குள்ள 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். மேஜரே துருஸ்தானங்கள்னு தான் இவங்களை சொல்றாங்க அஷ்டமாதிபதிய. ஒரு வகையில ஆயுளுக்கு காரகர்னு அஷ்டமாதிபதியை சொல்றோம். நம்ம உயிர் வாழ காரணமானவங்களும் 8க்குடையவர் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய அவமானம், சிறை தண்டனை, வம்பு வழக்கு, விபத்து, பொருளாதார நெருக்கடி, அவமானம், தலைமறைவு வாழ்க்கை, ஐபி கொடுத்துட்டு போயிடுறது தொழில்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஐசியூல பெட்ல அட்மிட்டு, கடுமையான ஒரு சட்ட சிக்கல், போராட்டம், பிரிவினை, இது எல்லாமே 8ஆம் இடத்தோட வேலை தான். இதெல்லாம் மைனஸ். பிளஸ் எடுத்துக்கங்க. இன்சூரன்ஸு, நம்ம ஆயில் பாவகம், பெட்ரோலியம், மண்ணெண்ணெய், குவாரி, எல்ஐசி, உயில் சொத்து, திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம், பெரிய தனம், பெரிய கட்டிடங்கள், பலகால் போட்டு கட்டுற கட்டிடங்கள், புதையல், ரகசியத்துறை, உளவுத்துறை, இதெல்லாம் 8ஆம் இடம். பாருங்க, 8ஆம் இடத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம். ஜோதிடத்துல இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு. அப்ப அஷ்டமாதிபதியோட வேலை இதெல்லாம். நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. இதுல பெரிய கெட்டது என்னன்னா பேராசை. அஷ்டமாதிபதியோட வேலையே பேராசை தான். பிரம்மாண்டத்தை சொல்லுது. காம்ப்ரமைஸே ஆகாது. எனக்கு இன்னும் வேணும், பத்தல, இன்னும் வேணும்னு பேராசைப்படுறதெல்லாம் 8க்குடையவர் தான். உங்களுக்கு யாருக்காவது லக்னத்துல 8ஆம் அதிபதி இருக்காரு, லக்னாதிபதியோட 8ஆம் அதிபதி இருக்காரு, சந்திரனோட அஷ்டமாதிபதி இருக்காரு, 5க்குடையவரோட அஷ்டமாதிபதி இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் பேராசை ஓயவே ஓயாது. 5ஆம் அதிபதி 8 பார்த்தாலும் பேராசை ஓயாது, லக்னாதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தாலும் பேராசை ஓயாது. அது பேராசைன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுமா? சாதிக்கிறேன், பிரம்மாண்டமா பண்றேன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வெளியில இருந்து பார்வைக்கு நீங்க பேராசைப்படுறீங்கிறது அதுக்கு அர்த்தம். ஐயோ, அவன் சின்ன வேலை தான்ப்பா பாக்குறான், அவன் இன்னோவா கார் எடுக்கணும்னு இருக்கிறான், அவன் மாச சம்பளமே 30,000 தான்ப்பா, இன்னோவா தான் வேணுங்கிறான். இப்படி கம்முன்னு இருக்காம லோனை போட்டு 80-70 லட்சத்துக்கு வீட்டை கட்டிவிட்டான்ப்பா. அவன் சக்திக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் அஷ்டமாதிபதியோட வேலை. கொண்டு போய் நச்சுன்னு குழியை தோண்டி ஆளை இறக்கி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடுறதெல்லாம் அஷ்டமாதிபதி தான். அதான் சொன்னேன், முக்காடு போடுறது, ஐபி கொடுக்கறது, எல்லாம் 8க்குடையவர். அஷ்டமாதிபதி தொடர்பு டாக்டர்ஸ்க்கு இருந்ததுன்னா பெஸ்ட் சர்ஜன். இதெல்லாம் பிளஸ். ஒரு மாந்திரிகம் பண்றாங்க, ஒரு மந்திரம் சொல்றாங்க, ஒரு உபாசனை பண்றாங்க, அந்த தெய்வம் நம்ம கூட பேசணும், கூட இருக்கணும்னா 8 தொடர்பு இருந்தாதான் அது நடக்கும். இதெல்லாம் பிளஸ்ங்க. அண்டர் கிரவுண்டு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், அண்டர் கிரவுண்ட்ல தான் கார் நிக்குது. இதெல்லாம் 8ஆம் இடம். அப்ப இவ்வளவு விஷயம் இருக்கு, நல்லது கெட்டது. இதுல மைனஸ் என்னன்னா, உங்க சக்திக்கு மீறி முதல்ல யோசிக்காதீங்க, பிரம்மாண்டத்துக்குள்ள போகாதீங்க, பேராசையை மூட்டை கட்டி ஓரமா வைங்க. எங்க குருநாதர் ஜி.கே. ஐயா அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, பேராசை இல்லாம வாழ்றவங்க கடவுளுக்கு சமம்பாங்க,
அவங்களுக்கு 9 கிரகம் சுப கிரகம்பாங்க. என்னுடைய குருநாதர் தங்கப்பாண்டி ஐயா என்ன பாருன்னா, எளிமையா வாழணும், அவங்க லைஃப் தான் நிலையா இருக்கும் அப்படின்பாரு. இப்ப 2 குருமார்களுமே எளிமையின் சிகரங்கள். அதெல்லாம் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. அந்த குரு மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எளிமையா வாழ்ற குருநாதர்கள் இவங்க. மற்ற குருநாதர்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, எப்படி இருக்காங்கன்னு நான் போகல, பார்க்கல அவங்க கூட. மற்ற குருநாதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்படி இருப்பாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. எங்க குருநாதர், என் குருநாதர்ன்னு நான் அப்படி காலரை தூக்கி விடுற குருநாதர்கள் 2 பேர். ஜோதிடத்தை பிரசன்னத்தை எனக்கு ஆழமா கற்றுக் கொடுத்த ஜி.கே. ஐயாவும் தங்கப்பாண்டி ஐயாவும் தான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு உட்கார்ந்து மீடியாவில் பேசுறேன், சில கருத்துக்களை பதிவு பண்றேன்னா அவர்களிட்ட பிச்சை. எப்பவுமே அவர்களை வந்து பாத நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னைக்கு அது மாறாது. என் உயிர் உள்ள வரை அவர்களின் வாழ்க்கையில் அங்கம். என் பிளட்ல ஓடுற ஒவ்வொரு செல்களிலும் என்னுடைய குருமார்களுடைய ஆசி ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா சொல்லும் போதே அது கண் கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குருநாதர்கள் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அது மிகையே இல்லை. எல்லா இறைவனுடைய ஆசி. அதுக்கப்புறம் அன்னை வாராகி, என்னுடைய தாய் தந்தையர், அப்போ எங்க குடும்பத்தார்கள், இவங்கெல்லாம் தான் என்னை வழி நடத்துறாங்க அப்படின்னா மிகையே இல்லை. அந்த அஷ்டமாதிபதியோட வேலையை பேசிட்டு இருக்கும்போது அப்படியே குருமார்களை பற்றி சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அந்த 8 வர்றாருன்னா அது 8 திசை வருதுன்னா கவனமா இருக்கு. மகரத்துக்கெல்லாம் பாருங்க 8ஆம் அதிபதி சூரிய திசை வரும். விருச்சிக லக்னத்துக்கு 8 புதன் திசை வரும். துலா லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 8 குரு திசை வரும். இவங்கெல்லாம் பாருங்க ஆட்டி படைச்சிடும். அது ஏதாவது போய் கெட்டு போயிட்டா நல்லது, இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அஷ்டமாதிபதியோட செயல்கள் இதுதான். பேராசைப்படுத்தி குழியில தள்ளுறதுதான். எளிமையா நிதானமா சுதாரிச்சு வாழ்ந்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட போய் அஷ்டமாதிபதி எனக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 8 4 இருந்தா பாருங்க, சொத்துக்கள் சிம்பிளா வாங்க மாட்டாங்க. 4 8 தொடர்பு பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான வாகன பிரியர்கள். 4 8 தொடர்பு, இதெல்லாம் இவங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.